இந்தியாவின் முன்னணி ஆன்லைன் சிஏ பயிற்சி தளங்களில் ஒன்றான சிஏ வகுப்பறை இந்த ஆண்டு சிஏ அறக்கட்டளை மற்றும் இடைநிலை தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சிறந்த சாதனைகளை கொண்டாடும் வகையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட TCA 2025 விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூர் ரசிகா ரஞ்சனி சபா அரங்கில் நடைபெற்ற இந்தியாவின் முன்னணி ஆன்லைன் சிஏ பயிற்சி தளங்களில் ஒன்றான சிஏ வகுப்பறை இந்த ஆண்டு அறக்கட்டளை மற்றும் இடைநிலை தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் பாராட்டு விதமாக விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நிர்வாக இயக்குனர் CACS கார்த்திக் மணிகொண்டா மற்றும் CACPA நிவேதா சங்கர் ஆகியோரால் விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிறுவனம் மூலம் படிக்கின்ற 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிஏ வகுப்பறை தொழில்முறை கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு அளவுகோலை மீண்டும் அமைத்துள்ளது. மேலும் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பலர் சாதனை படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிகழ்வு முழுக்க மாணவர்களின் எதிர்காலத்தை ஊக்குவிக்கும் வகையில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவது இந்த நிறுவனத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மாணவர்கள் எதிர்காலம் மிக வல்லமையாக அமையும் என தெரிவித்தனர். இந்த ஆண்டு இந்தியாவில் அதிக மதிப்பெண்களில் ஒன்றாக நம்பப்படும் கணக்கியலில் 93 மதிப்பெண்களை பெற்ற கார்த்திக் அவர்களின் மாணவரை அங்கீகரித்தது மாலையின் ஒரு தனித்துவமான தருணமாகும். பட்டய கணக்காளர்களாக மாறுவதற்கான அவர்களின் பயணத்தில் ஒரு மைல்கல்லை குறிக்கும் வகையில் மாணவர்கள் தங்கள் பட்டமளிப்பு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் நூற்றுக்கணக்கான இளம் சாதனையாளர்களை ஒன்றாக கைப்பற்றிய குழு புகைப்படம் ஒரு அடையாள தருணமாக மாறியது. கனவுகள் நிஜமாக மாறும் ஒரு பிரமிக்க வைக்கும் காட்சி. இந்த நிகழ்வுகளில் பேசிய CA நிவேதா சங்கர் கூறியதாவது, CA பயணத்தில் விடாமுயற்சி மற்றும் சமநிலையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அதே நேரத்தில் CA கார்த்திக் மணிகொண்டா மாணவர்களின் சாதனைகளில் பெருமிதம் தெரிவித்தார் மற்றும் அடுத்த தலைமுறை நிதி நிபுணர்களுக்கு வழிகாட்டுவதில் நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். TCA விருதுகள் 2025 கல்வி வெற்றியின் கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் ஒழுக்கம், வழிகாட்டுதல் மற்றும் சமூக உணர்வு ஆகியவை இந்தியாவின் நிதி தலைவர்களின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதை நினைவூட்டுவதாகவும் அமைந்தது பெருமைக்குரியதாகும். Lovely. ஹாய், என் பேர் கார்த்திக். நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஹாய், நான் நிவேதா. ஐ எம் ஆல்சோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நாங்கள் வந்து CA கிளாஸ் ரூம்னு சொல்லி ஒரு வர்ச்சுவல் CA அகாடமி ரன் பண்ணுறோம். அங்கே வந்து CA ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த லேட்டஸ்ட் செப்டம்பர் 2025 எக்ஸாம்ஸில் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்மக்கிட்ட பாஸ் பண்ணியிருக்காங்க, சென்னையிலேருந்து மட்டும். அவங்க எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு ஒரு அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனாக வச்சுருந்தோம். CA கிளாஸ் வந்து வர்ச்சுவல்னால எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா இருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு அவார்ட் செரமனி. வி வில் கீப் கோயிங் அண்ட் டூயிங் மோர் அவார்ட் செரமனிஸ் பியாண்ட். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸோடு வந்து நாங்கள் ஜாயிண்ட்டாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ வி ஃபீலிங் வெரி ஹாப்பி. சூப்பராக நடந்தது. நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் மட்டும் இல்லாமல் சாரோட சப்ஜெக்டில் அக்கௌண்ட்ஸ் 93, ஆடிட் 76, அந்த மாதிரி பயங்கரமான மார்க்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. எல்லாரையும் கலெக்டிவாக அந்த ரோப்லாம் போட்டு பார்க்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. நம்ம சொல்லி கொடுத்து இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெரி வெரி ஹாப்பி. இதில் ஒரு 250 பீப்புள் டோட்டலாக வந்தாங்க இன்றைக்கி மட்டும்.
நீங்கள் நடத்துகிற அந்த இதில் வந்து எவ்வளோ பேர் வின் பண்ணியிருப்பாங்க இந்த நம்மக்கிட்ட 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. ஸோ எல்லாரும் இங்கே வர முடியாது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, ஈரோடில் இருக்கிறவங்க, மதுரையில் இருக்கிறவங்களாம் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஒருத்தவங்க கேரளாவிலேருந்து கூட வந்திருக்காங்க. ஸோ சிஏ கிளாஸ் ரூமில் உங்களுக்கு கிளாஸ் வேணும்னா நீங்கள் எப்படி ரீச் அவுட் பண்ணலான்னா எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் டேரெக்டாக நீங்கள் மீட் பண்ணலாம், இல்லை வெப்சைட் போகலாம் www.thecaclassroom.com. அவர் என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என் நம்பர் வந்து 7550137279. உங்களுக்கே தெரியும் சிஏ எக்ஸாம் 3 வாட்டி நடக்கும். ஸோ எல்லா அட்டம்ப்ட்டுக்கும் நம்மக்கிட்ட கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி நிவேதா மேடமோட நம்பர் வந்து 9844413960. அவங்க வந்து ஆடிட் எஸ்எம் எடுப்பாங்க, நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன். எங்கள் டீமில் இருக்கிற மற்ற ஃபேக்கல்ட்டிஸ் மற்ற சப்ஜெக்ட் எடுப்பாங்க. அவர் சொல்லுவார், சார் ஹோப் இல்லாதவங்க கூட சாரோட மேரத்தான் கிளாஸ் பார்த்தா கண்டிப்பாக வின்னர் ஆகிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப ஃபாஸ்ட்டு சாரை மாதிரி கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு ஆல்வேஸ் ஷி வில் ப்ரைஸ் யூ சார். சொல் மேம் நீங்கள் ரொம்ப அவளை என்கரேஜ் பண்ணீங்கன்னு. ஆக்சுவலி ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு மேம் திட்டேன் அவளை, இதை கூட உங்களால் பாஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் தான் அவங்க கூப்பிட்டு அவளை இது பண்ணீங்கன்ட்டு வந்து சொல்லப்போ நான் ரொம்ப ஷேம் ஆகிட்டேன் மேம். ஆக்சுவலி மேம்க்கு அவள் பேரில் இருக்க கேர் கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி இந்த அட்டெம்ப்ட் அவள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கிளியர் பண்ணதுக்கு நிவேதா மேம் ஐ எம் ஸோ மச் தேங்க்ஃபுல் ஃபார் யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அப்படியே அசந்து போய் உட்காந்துருவா என் பொண்ணு. அப்படியே சொல்லுவா, அம்மா ஒரு ஒரு அக்கௌண்ட்ஸ் எப்படி எடுக்கணுன்றது வந்து நீ சாரை பார்த்தா தான் தெரியும். நாடி நரம்பு எல்லாத்துலேயும் அந்த அக்கௌண்ட்ஸை வந்து அவர் ஊட்டி விடுவார் எனக்கு அப்படின்னு சொல்லுவா. ஸோ என்னுடைய வேலை என்ன, சாப்பிட்டியா கரெக்டான டைம், அதுதான் என்னுடைய வேலையாக இருக்கும். பட் அவ சொல்லுவா, சிலரெல்லாம் வந்து சிலதுக்காக பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்லம்மா, நீ அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் கேட்டு பாருங்க அப்படி இருக்கும் அப்படின்னுவா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அக்கௌண்ட்ஸ் அண்ட் லால அவ எக்ஸம்ஷன் உங்களால. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். After my intermediate, after clearing the first group, and I had some personal issues, and sir was always there to guide me through this. So thank you so much for not just teaching us the subjects, but how to go through this course. Audit marks. I got audit. I got 76 in audit. I cleared my inter, both groups. And so first to start pannona, they have that vibe, like okay, they have that positive vibe every time I go near them, they'll have that pleasant smile in their face always. So firstly வந்து சொல்லனா ஃபவுண்டேஷன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து சார் கார்த்திக் சார் தான், he was my faculty for both accounts and. அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு அவார்டு வாங்கின எல்லா குழந்தைங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதல் தெரிவிச்சுக்கிறேன். நான் நவீனதர்ஷினியோடைய அம்மா பேசுகிறேன். நவீனதர்ஷினி வந்து அவள் எழுதுகிறப்போ எவ்வளோ சிரமப்பட்டு படித்தாங்கன்றது நான் நேராக பார்த்த மாதிரி தான். இத்தனை குழந்தைங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்கன்னு தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் வரப்போ உங்கள் பின்னாடி எவ்வளோ கடின உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. உங்களுடைய வழியும் என்னால் ரொம்ப புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை எல்லாம் தாண்டி இங்கே வந்திருக்கிறீங்க. இது தவிர கிளியர் பண்ணாத எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இதன் மூலமாக நான் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அருமையான டீச்சர்ஸ் உண்மையிலே கிடச்சிருக்காங்க. நவீனதர்ஷினி வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல போனோடனே நான் டவுன் ஆகிட்டேன். ஏன்னா அவள் அப்படி படிச்சுக்கிட்டே இருப்பாள். அவள் ஃபெயில் ஆகிட்டானா என்னால் ஃபர்ஸ்ட் இதில் நம்ப முடியல. குரூப் 1ல இதானோடனே அப்போ வந்து சார்ட்ட நான் பேசினா சரியாயிடுவேமா, என்ன பண்ணுறதுனே தெரியல என்னால். இப்படி படித்து இவளே ஃபெயில் ஆகிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் வந்து அவன் வந்து சார்ட்ட வந்து பேசினப்போ அவர் கொடுத்த அந்த மோட்டிவேஷன் தான் ஆகும். உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து அடுத்த அட்டம்ப்ட்லேயே இங்கே வந்திருக்காங்க. காஸ்டிங்கில் வந்து எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கா, அது எதுவும் எங்களுக்கு சொல்லலை. அதே மாதிரி அக்கௌண்ட்லேருந்து 57 3 மார்க்ஸில் இப்போ போயிடுச்சுன்னா இது 60 வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணால் நல்ல ஒரு மார்க் வாங்கி வந்திருக்காங்க. ஆனால் இந்த குழந்தைங்க எல்லாரையும் பார்க்குறப்ப என்னோட பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தா அப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிச்சிருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். But it took 3.5 years to become a CA finalist, clearing both the groups. No matter what, there was one academy where I went and joined myself, but for few circumstances, because of my health reasons, I had to quit my classes in the middle, where I did not get a refund. There be some people who might face such struggles, but
Then I met Karthik sir through my friend Kevin. He's a chartered accountant now. He's not here. He's busy with his wedding rituals. So it was only a 10-minute conversation with Karthik sir. The only thing he told me was, Kirti, I definitely know you're capable of clearing your intermediate exams. Don't have a second thought. Just come to my classes. There's a 3-day demo classes. If you know, there's no such demo classes in any academy. So it was just one law class in the Mylapore. So he was like, you just come to my classes, just 3 days demo, come and attend. If you really like my teaching, you can continue and you can pay your fees. Even that time, he gave me a discount of 500 rupees. I'm really grateful for that, sir, because I used to spend that 500 for having my breakfast every day in the morning. From there, it was only one class, one attempt. I got 60 in law exemption. And I had 2 wisdom tooth surgeries back to back where my jaw even broke during the surgery. I was not able to give my group 2 exams. And then I asked him, sir, I think I have to quit it. Idoda mudichikalam, வேணாம் CA, because I kept falling sick again and again. I didn't have that strength. Everybody around me told, வேணாம் CA if you pick, definitely you have to face so many mental health issues and physical health issues. வேணாம், because you have to spend time studying for like 10 to 12 hours a day. But he was the only person to motivate me, and also people I really trust with. There's one such person, Darshan, and also my mother and my friends, everybody here. And then I took classes for auditing from Niveda ma'am. There I went for the classes. I told definitely auditing la 60 எடுப்பேன் ma'am. நான் 60 எடுத்து உங்க முன்னாடி வந்து நிப்பேன் அப்படினு. But that was the attempt. I failed in auditing. I failed with 39 marks. Only because of that I failed in group 2 where I got FMSM 56. But still because of that 1 mark I failed. And then she was like, நீ எதுக்கு திரும்ப என் கிளாஸ்க்கே வர, எதுக்கு திரும்ப ஆடிட்டிங் என்கிட்ட இருந்து எடுக்கிற, நானா இருந்திருந்தேன்னா வேற யார்கிட்ட தான் கிளாஸ்க்கு போயிருப்பேன், உன்கிட்ட தான் வந்திருக்க மாட்டேன், நீ மட்டும் எதுக்கு வர. பிகாஸ் ஐ ரியலி பிலீவ் இன் த ஃபேக்கல்டி. ஐ நோ டெஃபினெட்லி என் ப்ரிப்பரேஷன் தான் தப்பு, எங்கேயோ நான் தப்பா படிச்சிருக்கேன், அதனால தான் நான் ஃபெயில் ஆயிருக்கேன். ஐ பிளேம் மை செல்ஃப். I never blamed the ICA, I never blamed my teachers, I never blamed anybody around me. I blamed myself. Only because of that, I scored 61 in auditing in the next attempt itself. And I showed her, ma'am, 61 எடுத்துட்டேன் ma'am நான் auditingல. One of the toughest papers in the group 2 exams. Everybody here know how difficult it is to pass in auditing paper. So I got exemption in auditing as well. And finally, CA final, here I am. அடுத்த CA ஃபைனல்ல 6 on 6 எக்ஸாம்ஷன்ஸ் எடுத்தேன். ஆடிட்டிங்ல 70+, SRல